இயர்லி 27 ரிலீஸ் ஆன படம் தான் வந்து தி மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் படம் ரிலீஸ் ஆனப்போ ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸ், ஏகப்பட்ட பேருக்கு பயம் எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. சிலர் ஆங்சைட்டி, ட்ராமா கூட இருந்திருக்காங்க. அண்ட் அந்த பயத்துக்கும், இப்ப நடக்கிற இந்த ஏஐ பயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்கு. அப்ப எப்படி மிஷின் வந்த உடனே, அதாவது கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்லாம் வந்த உடனே பயங்கரமா எவால்வ் ஆகுது. இதனால எங்களுக்கு பயங்கரமான வேலை போயிருச்சு. இதனால இனிமே ஹியூமன் வந்து எவால்வே ஆக மாட்டாங்க. அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சோ, இன்னைக்கு ஏஐ உருவான டைம்லயும் இதே பயம் தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. எந்த கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட்டால வந்து அதிக பேருக்கு வேலை போயிருச்சு, வேலை இல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அதே கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட்னால தான் இந்த 25 வருஷம் பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கு இந்த ஹியூமன் எவல்யூஷன். கிட்டத்தட்ட ஏஐ இப்ப அதே மாரி தான். இப்போ ஏஐ உள்ள வந்திருக்கு. இதனால நல்லது நடக்குமா? கெட்டது நடக்குமா? இத எங்க யூஸ் பண்ணலாம்? எப்படி யூஸ் பண்ணலாம்னு இன்னும் யாருமே ஐடென்டிஃபை பண்ணவே இல்ல பர்ட்டிகுலரா. அண்ட் என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும். எப்படி கம்ப்யூட்டர், இன்டர்நெட் எல்லாத்துக்குமே பயங்கரமான வேலை வாய்ப்புகள் குடுக்க ஆரம்பிச்சதோ, ஏஐ இன்னும் அத குடுக்க ஆரம்பிக்கல. ஸோ மேபி இன் த ஃபியூச்சர் கண்டிப்பா இத குடுக்க ஆரம்பிக்கலாம். அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நெனச்சாலும், உங்களுக்கு புடிச்சாலும், புடிக்கலனாலும் கண்டிப்பா ஏஐ எவால்வ் ஆகும். கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு டெக்னாலஜி எப்பயுமே எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சில பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது ஆண்ட்ரூ டேட் மாரி எல்லாம் வந்து நம்மலாம் வந்து மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கோம். நீங்கலாம் மேட்ரிக்ஸ்ல வாழ்றீங்க. நான் மேட்ரிக்ஸ்லருந்து வெளிய வந்துட்டேன். உங்கள வெளிய கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேசுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட் இன்னைய வரைக்கும் பல வகையில பல பேர மேனிபுலேட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆயிருக்கே தவிர, இதனால வேற எந்த ஒரு யூஸும் நடந்ததே கிடையாது. ஸோ அதனால டெக்னாலஜிய பார்த்து பயப்படாம, அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. அது வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். அண்ட் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனையும் கொண்டு போக முடியும். ஒரு வேளை இந்த மேட்ரிக்ஸ், டெர்மினேட்டர், ஐ ரோபோட் இந்த மாரி படம்லாம் பார்த்து நீங்களும் பயந்திருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.